என்ன வர வேறும் என்று என்ன வர வேறும் என்று இந்த ஈசனிடம் கேளுள்ள என்ன வர வேணும் என்று என்ன வர வேணும் என்று ஈஸ்வரனிடம் கேளுமாட என்று பகவான் சொன்னனே பக்தனார மன்னவன் ஆண்டவனை தானே தொழுது ஆசாரம் பலரும் செய்து கும்பிட்டு நமஸ்கரித்தார் கோடி வணக்கம் செய்வாரா ஈசனை வணங்கி வந்தார் ஏற்றதொரு மன்னவன் பகவானுடன் முன்னாலே மிருகண்டராஜ மன்னன் சொட்டு இருக்கு சுகம் இருக்கு மண் இருக்கு மலை இருக்கு மடமாளிக ரொம்ப உண்டு பொன்னாலும் பொருளாலும் ஆசான நிறைவா உண்டு ஆகையினால் ஆண்டவனே மிருகண்டராஜனுக்கு என் மனையால் மருத்துவதி மாலையிட்ட நாள் முதல மாலையிட்ட நாள் முதல ஒரு மதலை எது இல்லை ஐயா மாலையிட்ட நாள் முதல மாலையிட்ட நாள் முதல மதலை ஒன்று இல்லை ஐயோ மாலையிட்ட நாள் முதல மதலை இல்லை மதலை இல்லை ஐயா ஆண்டவனே பகவானே இவளை கைப்பிடித்த நாள் முதலாக எனக்கு ஒரு கண்மணி பாலகன் இல்லை 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 ஆண்டவனே என்னப்பா சிவபெருமானே என்ன 30 வருடமாகி முடிதறிக்க பிள்ளை இல்ல பிள்ளை இல்லையோ சுவாமி 40 வருஷமாகியும் நாடாள பிள்ளை இல்ல இல்லையா இந்த பிள்ளை இல்லாத குறையை நாடிதான் நான் பெரும்புகளாக தவம் இருந்தேன் உங்களை நாடி தவம் இருந்தேன் ஐயா அதனால் எனக்கு ஒரு குழந்தை வரம் தாருங்கள் சுவாமி என்று மிருகண்டராஜன் கேட்டான் அல்லவா மிருகண்டராஜ மன்னன் கேட்ட போது ஆண்டவன் பார்க்கிறாப்பா எப்பா ராஜமன்னா நீ எந்த வரம் கேட்டாலும் உனக்கு இல்லைன்னு சொல்லாம தரலாம்னு நினைச்சிருந்தேன் அள்ளி அள்ளி தர்றான்னு எண்ணி இருந்தானப்பா ஆனா நீ கேட்ட வரம் என்ன வரம் தெரியுமா என்ன வரம் பிள்ளை வரம் ஆமா பிள்ளை வரம் தானே கேட்டா இதுல என்ன தப்பு இருக்கு அந்த பிள்ளை வரம் என்பது உனக்கு உண்டுமா இல்லையா என்றும் உன் ஜாதகத்தை எழுதிப்படிதான் நடக்கும் ஏன் பகவானை நீங்க நினைத்தா எனக்கு கிடைக்காதா முடியாதப்பா ருக்கும் யசூர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்தின் முறைதான் எல்லாம் நடக்கும் எல்லாம் கிட்டும் பேரழகு இன்பம் பிணி மூப்பு சாக்காலம் என்று எழுதி வைத்த பிரகாரம் தான் உனக்கு கிடைக்கும்னா கண்டிப்பா உண்டு அதுக்கு தான் எழுதியிருக்கான் ஜாதகம் உனக்கு ஜாதகமா ஆமா உனக்கு உண்டுனா கண்டிப்பா தாரேன் ஆமா அந்த ஜாதகத்துல பார்த்து சொல்லிடலாம் இல்லனா என்னால அதை எதையும் செய்ய முடியாதப்பா செய்ய முடியாது மன்னா இந்த மிருகண்டராஜ மன்னாதி மன்னவனுடைய முன்னால் இருந்து ஆண்டவன் யாரை வரவழைக்கிறார் தெரியுமா யார ஐயா இந்த நாட்டு மக்களுடைய கணக்கு உலக கணக்கு ஆமா எல்லாருடைய கணக்கு அப்படிதான் இருக்கு ஆமா ரொம்ப பெரிய புஸ்தகமா இருக்குமா அப்போ என்னப்பா பெரிய புஸ்தகமா இருக்குமா என்னன்னா பெரிய புக்குன்னா அதை வைக்கணும் ஒரே புஸ்தகம் தான் சரி அதுல எல்லாருக்கும் அடக்கம் எல்லாத்துக்கும் அதுல அடங்கிரும் ஆமா மொத்தமா விரிவா எழுத மாட்டால சுருக்கமா எழுதிருப்பாரு சுருக்கத்துல ஆமா அவருக்கு தான் புரியும் அந்த எழுத்து அவருக்கு மட்டும் தான் புரியும் சரி அந்த மிருகண்டராஜ மன்னனுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்று நயினார் வருவான் அப்படி அப்பா நயினார் எப்பா சித்திரகுப்த நயினார் உன் ஏட்டு கணக்கு எடுத்துட்டு வா ஆமா என்று சொன்னபோது சித்திரகுப்த நயினாரும் அப்படி ஏட்டு கணக்கு அப்படி கொண்டு வரார் கொண்டு வந்து என்ன செய்கிறான் ஏட்டு கணக்கு கொண்டு வந்து எப்படி பாக்குறா தெரியுமா எப்படின்னா 12 ராசி சரி 27 நட்சத்திரம் ஆமா 9 கரகம் ஆமா நவக்கரகம் கரகம் அம்மா அது பார்க்கணும்லப்பா கண்டிப்பா பார்க்கணும்லண்ணா அதை பார்த்து தான் அதை தெளிவாக உள்ளதை உள்ளபடி ஒளியாம சொல்லணும் ஆமா அந்த ஏட்டு கணக்குல உன் கணக்கு வரணும் அங்க கணக்கு தவறப்படாது ஆமா கணக்கு மாறிடக்கூடாது இன்னைக்கு பாருங்க சில ஜாதகர்கள் கணித்து ஒரு வார்த்தை கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா அந்த கணக்கு கரெக்டா இருக்கணும்
ஆமா ஆமா கணக்கு ஒண்ணு இல்லாம ஒண்ணு மாறிட்டுனா போச்சு. ஆமா ஒரு நிமிஷம் மாறிட்டுனா போச்சு. பிறந்த நேரம் ஒரு நிமிடம் மாறினாலும் போச்சு. அந்த ஜாதகம் குறிக்க ஒரு அரை நாளிகை கால் நாளிகை தப்புனாலும் போச்சு. தப்புனாலும் அது தப்பிக்கிட்டே தான் வரும். ஆமா இருந்தாலும் சில ஜாதகர்கள் சில உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க சிலவங்க மனசு தாங்காது. மனசு தாங்காதுனா எல்லாரும் மனசும் திடக்கடத்தமா இருக்காது இல்ல இருக்காது இல்ல. அதான் நமக்காண்டி சில ஜாதகமா சில வார்த்தை சொல்லுவாங்க. ஆமா ஜாதகம் உங்களுக்கு இவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அடுத்தால உங்களுக்கு பெருசா காத்துக்கிட்டு இருக்கு. ஆமா என்னது காத்துக்கிட்டு இருக்கு? வரவு வரவு. இப்ப ஆண்டவன் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுப்பான். இது நீங்க துணிச்சலா எடுத்து கொடுங்க. இந்த துணிச்சலா எடுத்துக்கிட்டீங்கன்னா பின்னால உங்களுக்கு பெரிய வாழ்வு இருக்கு. உங்களுக்கு 32 வயசு வரை இந்த கஷ்டம் தான் படுவீங்க. அதுக்கப்புறம் அது அப்படி பழகிடும். ஏன்னா அந்த கஷ்டத்தை இப்படி பழகிடலாம்ல. அதுக்கு தான் திடமான வார்த்தை கூறணும். 32 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஜாதகத்துல கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தால எதுவுமே கஷ்டம் தெரியாது. ஆமா 32 வயசுக்கு மேல அது பழகிடும். பழகின பிறகு தெரியாதுல்லப்பா. அந்த ஜாதக ரீதியாக எடுத்துக்கொண்டு சித்திரபுத்தர் ஐனார் அப்படி ஏட்டு கணக்கு அப்படி பரட்டி பார்த்து 12 ராசி பலன் 27 நட்சத்திரம் 9 நவக்கரகத்தை அப்படி ஆராய்ந்து அப்படி அடுக்கி ஒவ்வொரு கணக்கா பார்த்து யாருன்னா இந்த வீட்டுல இருக்கா, சூரியன் எங்க இருக்கிறான், சுக்கிரன் எங்க இருக்கிறான், சந்திரன் எங்க இருக்கிறான், குரு பகவான் எங்க இருக்கிறார், புதன் பகவான் எங்க இருக்கிறார், ராகு கேது எங்க இருக்கிறார், எங்க சுத்திட்டு வராருன்னு பார்க்கணும்ல, தெரியணும்ல. அவங்க எங்கெங்க இருக்காங்களோ அதான் அவங்க அரசாட்சி. ஆமா ஆமா அவங்கவுங்க வீட்டுல இருக்காங்களா இல்ல எதிரி வீட்டு நட்பா பகையா தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். ஆமா ஆமா அப்பேற்பட்ட மன்னாதி மன்னனுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது மிருகண்டராஜ மன்னனுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்த நேரத்தில் என்ன ஆகுது? மிருகண்டராஜ மன்னனுக்கு கணக்கு என்னையா சொல்லுகிறது? ஏட்டு எடுத்து பிரட்டி வச்சாரு அப்படி மூடிட்டாரு. ஆமா திறந்து பார்த்துட்டு உடனே மூடிட்டாரு புஸ்தகத்தை. ஆமா அப்படி அழகா ஏட்டு கணக்கு மூடின நேரம் என்ன ஆகிறது? ஏட்டு கணக்கின்படி அந்த நாக அழகாக இருக்கும் சித்திரபுத்தன் ஐனார் ஆண்டவனே சிவபெருமானே இந்த மிருகண்டராஜ மன்னன் எப்பிரவி பிறந்தாலும் இருந்தாலே பிள்ளை இல்லை, அழிந்தழிந்து பிறந்தாலும் காணவில்ல பெண்ணும் இல்லை, இவர் பிள்ளை இல்லாம பாவி, இவர் பிள்ளை இல்லாம பாவி, பெருமான் இவருக்கு பிள்ளை இல்லையே, அவர் பஞ்சாங்க ஜாதகத்தை பார்த்து நயினாரும் சொன்ன போது மிருகண்டராஜேருமா அவன் ஆறாத கவலை கொண்டான். அந்த ஆண்டவன் சிவனாருடைய முன்னால் ரொம்ப ஆறாத கவலை கொள்கிறான். கவலை கொண்ட மிருகண்டராஜ மன்னன் என்ன செய்கிறான்? ஐயோ ஆண்டவனை கண்டு நம்முடைய கர்மம் தெரியலையே, பகவானை பார்த்து நம் பாவம் தெரியவில்லையே, ஈசனை கண்டு நம்ம செய்த பாவம் விலகலையே. அண்டவா பகவானே, இந்த பாவ உடலோடு பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் நாட்டுக்கு மறுபடியும் நாட்டுக்கு போகலாமா, நாட்டுக்கு போகலாமா, நல்லுயிரை வைக்கலாமா, நான் ஊருக்கு போகலாமா, ஊருக்கு போகலாமா, நான் உண்மையுடன் மன்னனாக இருந்து நீ ஆளலாமோ மன்னா? சுவாமி பகவானே, ஈசனே நாட்டுக்கு மன்னனாக இருந்து நான் ஆண்டு என்ன புண்ணியம்? அந்த பாவம் உடலோடு நான் போய் என்ன எப்படி ஆள முடியும்? இனி நாட்டுக்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை.
இல்ல இல்லையே என்று நினைத்து அம்மா மிருகண்டராஜ மன்னன் மன்னனானவன் தன் இடையிலே சரி உறவாள எடுக்கிறான். எடுத்து என்ன செய்கிறான்? ஈசன் இடத்திலே நம்முடைய உயிரை மடித்தர வேண்டியம் என்று அம்மா உயிரை மடிக்கு உறவாளை ஏந்தி உடலை பாய்க்க போகிறான். பாய்க்க போகும்போது யார் அறிந்தாள் இத? அறிந்தார் ஆண்டவன். அப்பா ஏ மிருகண்டராஜ மன்னா, மன்னா சற்று மடிந்து விடாதே மடிந்து விடாதப்பா. நீ மடிந்தால் என்ன? நீ மடிந்த செய்தி உன் மனைவிக்கு கண்டிப்பாக தெரியும் அல்லவா? அவள் உன் மடிவை கண்டவுடன் அவள் சும்மா இருப்பாளா? அவளும் ஆண்டு மடிந்து விடுவா. அப்போ உங்க ரெண்டு பேருடைய பாவம் எங்களெல்லாம் சாரும்பா. என்னையெல்லாம் வந்து சேரும். மிருகண்டராஜவண்ணா, எப்பா உனக்கு பிள்ளைகளை என்று சித்திரகுப்தன் ஐயனார் சொன்னார் அல்லவா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அப்படியே அங்க ஓரமா இருக்கட்டும். அந்த பலாபலங்கள் படி உனக்கு பிள்ளை இல்லை. இல்லையா உனக்கு மிருகண்டராஜ மன்னவனே, என்ன உனக்கு நான் 2 வகையான பிள்ளை சொல்லுகிறேன். அதுல எந்த பிள்ளை உனக்கு வேண்டுமோ அந்த பிள்ளை கேள். அப்படி என்ன சுவாமி 2 வகையான பிள்ளைகள்? அமர்த்தனான பிள்ளை வேண்டுமா அல்லது சமர்த்தனான பிள்ளை வேண்டுமா? சுவாமி அமர்த்தன் என்றால் என்ன? சமர்த்தனம் என்றால் என்ன? அமர்த்தன் என்று சொன்னால் அந்த அமர்த்தன் என்று சொல்லக்கூடிய பிள்ளையும் அதிக காலமாக உன்னுடைய வாசலே பிறந்து வளர்ந்து வாலிபமாகி ரொம்ப காலம் இருப்பான். இருப்பான் ரொம்ப வருட காலம் இருப்பான். ஆமா, 120 வயசு வரை இருப்பான். உன் பேரை வேணா கெடுப்பான தவிர உன் பேரை வாங்கி தர மாட்டான். ஆமா, நீ என்னெல்லாம் பேர் வாங்கி வச்சிருக்கிய அதெல்லாம் அழிச்சிருவான். அப்படி பிள்ளை வேணுமா? சரி. சமர்த்தனான பிள்ளை என்று சொல்லக்கூடிய பிள்ளை எப்படி? 16 வயது மட்டும்தான் உன்னுடைய அரண்மனையில் இருப்பான். அதுக்கப்புறம் அந்த 16 வயது முடிந்தது என்று சொன்னால் அவன் ஆயுள் காலம் முடிந்து என் பக்கமாக வந்து அடைக்கலமாக இருந்து விடுவான். ஆனால் நீ வாங்கி வைத்திருக்க பேரும் புகழை விட அவன் ஒரு படி மேலே வாங்கி வைப்பான். உனக்கு மேலாக பேர் புகழை வாங்கிடுவான். அந்த பிள்ளை வேணுமா? அமர்த்தனான பிள்ளை வேண்டுமா அல்லது சமர்த்தனான பிள்ளை வேண்டுமா என்று பகவான் கேட்டார் அல்லவா? அப்பதான் மிருகண்டராஜ மன்னன் சொல்லுகிற, ஐயா பகவானே, அமர்த்தனான பிள்ளை தந்து அல்லல் படுவதை விட சமர்த்தனான பிள்ளையே பெருமையானத்திற்கு தருங்கள். ஆமா, சந்தோஷப்படுவதே மேல். அப்பதான் ஆண்டவன் பார்த்த, அப்பா மிருகண்டராஜ மன்னா 16 வயது மட்டும்தான் இருப்பான். 16 வயது முடிந்தது என்று சொன்னால் என்னடியே வந்து சேர்ந்து விடுவான். ஆமா, கண்டான் மிருகண்டராஜ மன்னன். அப்படியே தாருங்கள் என்று சொன்ன நேரம் மிருகண்டராஜ மன்னாதி மன்னவனுக்கு தீர்த்த பிரசாதங்களை கொடுக்கிறார் ஆண்டவன். கொடுத்தார். தீர்த்த பிரசாதம் கொடுத்த போது தீர்த்தம் அதை வாங்கி கொண்டு வருவான மன்னவனும் அந்த மிருகண்டராஜ மன்னன் ஆதி சிவனாரை கண்டோம் என்று அவன் சந்தோஷத்தில் வாரானே. அந்த கைலை மலை விட்டல்லவா மன்ன கட்டழகன் வருவானா. அவன் காடு செடி வனங்கிடல் கரியவனம் அது விட்டிறங்கி கொண்டு விட்டான். குமடு விட்டான் கொடியவனம் தனக்கு மலை தான் கிடந்தான். மலையான மலை கடந்து மன்னவனு ஏகிவாரா. அந்த மிருகண்டராஜ மன்னன் அந்த திருக்கடை ஊரதி ஏகி வருவானா ராஜமன்னன். மன்னவனை கண்டாலை
அடைந்தாளையா அடைந்தாளையா மன்னவனை கண்ட போது மன்னவனை கண்ட போது மகிழ்ச்சி கொண்டாளையா கொண்டாளையா மனமகிழ்ச்சி கொண்டாளையா கொண்டாளையே ஏ வாருங்கோ மன்னன் என்று மன்னன் என்று வாயாறு அழைத்திடுவாள் அழைத்திடுவாள் மன்னனுடைய இடமதியில மங்கையான மருத்துவதி மன்னனுடைய இடமதியிலே மங்கையான மருத்துவதி மன்னனுடைய இடமதியில மங்கை மருத்துவதி பொன்னவளா மங்கையான மருத்துவதி ஆசாரமா உபசாரம் அழைக்கிறாள் அந்த மன்னனை அழைத்து அழைத்து மன்னா மன்னவா வாருங்க என்று என்று அவ உன்னை சொல்லி உபசரித்தாள் ஒற்றவங்கை பொன்கோடியா உன்னை சொல்லி உபசரித்த உற்றமங்கை பெண்கோடியா ஆகாரம் கொடுப்பாள அரச மன்னனோட இடமதியில ஆகாரம் கொடுப்பாள அரச மன்னன் இடமதியிலே அவர் சாப்பிட்டு இழப்பாரி வெற்றிலை தாம்பூலம் தந்தரித்து வீட்டில பாரு வெத்தில தான் போட்டு சாப்பிட்டு இழப்பாரி வெற்றிலை தாம்பூலம் தரித்து அம்மா மன்னவனே மன்னவனே அப்படி வணங்கி நிற்கிறா வணங்கி நிக்கிறா அப்பவுமே ஏன் எதுக்குன்னு கேட்டாளா கேட்கலையே ஆண்டவனை போய் பாத்தீங்களா இந்த ஒரு வார்த்தை கேளாம அப்படி மௌனமா இருக்கிற அப்பதான் சொல்ற அம்மா எம்மா எம்மா ஏ மருத்துவதி மிருகண்டராஜ மன்னன் சொல்லுகிறார் என்ன என்ன வரைத்தான் மருத்துவதி என்ன ஆண்டவனே நான் கண்டு வந்தேன் அம்மா வந்தேனம்மா ஆண்டவனை கண்டு நான் அதிக வரம் வாங்கி இருக்கிறேன் வாங்கியிருக்கிறேன் நமக்கு பிள்ளைக்கு பிள்ளையாக பிள்ளையாக பெருமானுடைய அருளால் தந்திருக்கிறார் அம்மா அந்த பிறக்கும் பிள்ளையானது 16 வயது மட்டும்தான் இருப்பான் இருப்பான் அம்மா 16 வயது முடிந்து சொன்னா அவன் ஆயுள் காலம் முடிந்துவிடும் முடிந்து விடும் என்ன மிருகண்டராஜ மன்னனும் சொல்லுகிற நேரத்தில் முதலையே இல்லாம இருக்கின்ற பெண்ணுக்கு கிடைத்தால் போதும் என்று நினைத்தா அப்படி நினைத்த நேரத்தில் மன்னனாகப்பட்ட மிருகண்டராஜ மன்னன் ராஜமன்னன் தீர்த்தம் பிரசாதம் தீர்த்தம் கொண்டு பிரசாதம் மருத்துவதி பெண்ணாளுக்கு கொடுப்பார் தீர்த்தமதை கொடுத்த போது செய்யலையாள் பெண்கோடியா ஈசேனை உண்டும் என்று அந்த தீர்த்தமது அறிந்தினாலே அவ தீர்த்தமது அருந்தும் போது ஈசன் பகவானுடைய கிருபையாலே அவர் வாங்கியே வரத்தாலே மருத்துவதி பண்ணாலும் அவள் அன்று முதல் அரங்கிலிய ஊரறிய ஒரு மாதம் நாடறிய 40 ஊரா மாதமான உடையவனை தஞ்சம் என்ற 2ஆம் மாதமான இடையது சிறுத்திடும் அவள் 3 நல்ல மாதமான 3 மாதமான முகவனுப்பு கொடுத்திடுமா
அவளுக்கு 6 மாதமான அவள் அங்கமெல்லாம் தங்க நீரும் அவள் 7 நல்ல மாதம்மா எழுந்தரிக்க அவள் சோம்பலுட்டா 8ஆம் மாதம்மான சுட்டுமுட்டா வருகுதென்பா 9ஆம் மாதம் அவள் ஓலை போல சுரண்டாலே சுரண்டாலே ஓலை போல் சுரண்டாலே சுரண்டாலே ஓரா மாதம் உடலது தளர்ந்தால் 2ஆம் மாதம் இடையது சிறுத்தால் 3ஆம் மாதத்தில் முகவெளுப்பு ஆகிடுமா 4ஆம் மாதம் நல்ல மாங்கனிகளானால் 5ஆம் மாதம் மரவயறு சோழானால் அவள் அங்கமெல்லாம் சோர்ந்தாள் 5ஆம் மாதத்தில் அவள் அங்கமெல்லாம் தங்க நிறமாகி 6ஆம் மாதம் அடிவயர் கனத்தது மன்னனுடைய முன்னால் அங்கமெல்லாம் கனத்து 7ஆம் மாதம் ஆனால் எழுந்தரிக்க சோம்பலுற்றால் 8ஆம் மாதத்தில் இடையது சிறுத்தது 9ஆம் மாதம் ஓல மாதிரி சொல்லலுகிறா படுத்தால் படுக்க மாட்டாள் சரி பாய் போட்டா தூக்கம் இல்லை தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கம் வரும் ஆனா பாய் விரிச்சா தூக்கம் வராது சரி அப்பவும் வராது அடிவயர் கனத்து அங்கமெல்லாம் நொந்து மருத்துவதை பெண்கொடியாலும் அங்கமெல்லாம் வந்து சொல்ற அண்ணன் மன்னவா இந்த பிள்ளைக்கு நான் ஏங்காத நாளில் சரி இன்னைக்கு என்னால் இந்த வலி என்னால் தாங்க முடியல வேணும் வேணும்னு நான் தான் சொன்னேன் நான் தான் கேட்டேன் ஆனா பாருங்க இப்ப அங்கம் தாங்க முடியவில்லை மன்னவா நான் இருப்பேனா இறப்பேனா இருப்பேனா இறப்பேனா எனக்குள் தெரியலையே வயரும் வலிக்குதையா வயரும் வலிக்குதையா இவ்வானால் உருகுதையா ஆ ஆ ஆ
என் மன்னவனே கேளுங்கள் என் மன்னன் மட்டும் போதும் ஐயா மன்னன் மட்டும் போதும் ஐயா எனக்கு முதலையது எனக்கு முதலையது வேண்டாம் ஐயா மன்னனுட முன்னால் இருந்து அழுது தொழுதாளா துயரம் கொண்டாள் அழுது புலம்பினால் ஆராத துயரம் கொண்டாள் தன்ன மன்னனுடைய முன்னால் அழுத நேரம் மன்னன் மருத்துவதி பெண்கொடி அழைத்து அம்மா பயப்படாத உனக்கு துணையாக மருத்துவ பெண்களை அழைத்து வருகிறேன் இந்த மருத்துவம் பார்க்கக்கூடிய பெண்கள் சரி பெருப்பாங்கல்ல பெரிய தாய்மார்கள் இருக்காங்க பெரியவர்களை அழைத்து அப்படி சொன்ன போது பெரியவங்க வந்து அந்த ஆறுதல் சொல்ற அம்மா கவலைப்படாதம்மா தலைப்பிள்ள சூழ்நிலை சொன்னா கொஞ்சம் கஷ்ட காலம் தான் நீ இப்போ இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கின்ற பிள்ளை சரி அந்த பிள்ளையை பெற்ற பிறகு கொஞ்சலாம் மகிழலாம் அதுக்கப்புறம் தான் அந்த ஆனந்தத்துடைய பெருமையும் உனக்கு தெரியும் கஷ்டப்பட்டு நீ பெற்றெடுக்கின்ற பிள்ளை இஷ்டப்பட்டு நீ பெற்று அழகாக பேணி வளர்க்கலாம் என்று சொன்னபோது மருத்துவ பெண்ணால் அம்மா ஈசன் நம்ம பக்கம் இருக்கிற ஏமா கவலைப்படுற கடவுளே நம்ம பக்கம் இருக்கும்போது கவலைப்படாதம்மா இந்த ஆறுதலை தேர்தலை சொல்லுகிற போது பெண்ணாளுக்கு மாதம் 10 மாதம் 13 கற்பம் 300 நாள் பூர்த்தி ஆகிறது இப்ப பிறந்ததுலேருந்தே ஊசி இல்ல பிறந்தது இல்ல சனிக்கையிலேருந்தே ஊசி தண்ணி கூட தூக்குனா போயிடும் காலத்து பெண்கள்லாம் காட்டு வேலைக்கு எல்லா காட்டு வேலைக்கு எந்த வேலைலாம் சொல்லலாம் எந்த வேலைக்கு மாட்டம் சொல்ல மாட்டாங்க வேலைக்கு போயிடுவாங்க இப்போ அப்படி இல்லை உடல் வாக்கு மாறுது அம்மா அப்படி மிருகண்டராஜ மன்னாதி மன்னவன் என்ன மனைவியாக இருக்கின்ற மருத்துவதி பெண்குடியால் சரி அவளுக்கு மருத்துவம் பார்க்க வந்த பெண்கள்லாம் ஆறுதலை தேர்தலை சொல்லுகின்ற போது 10 மாதம் 13 கர்ப்பமாகிட்ட இருக்கின்ற பெண்ணாளுக்கு அந்த ஆண்டவன் கருணையினால் அருமை பெண்ணான மருத்துவதிக்கு அவள் அடிபடியா வயர்கள் உண்டு ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தார் கண்டார்கள் அந்த மருத்துவ பெண்கள் எல்லாம் அவள் கொப்பில் நல்ல கொடியறுத்து அப்படி குளிப்பாட்டி அதை சேனை ஊட்டி அப்படி பெற்றெடுத்த பிள்ளையைத்தான் பேணி வெல்ல பேணி வளர்த்துவார் தண்ணீர் கொண்டு முகம் துடைத்து தவையான சேனை ஊட்டி அந்த பாலகன் பிறந்தார் என்று சரி அள்ளிப்பணம் செலவு செய்தார் சீனி பழங்கள் செலவு செய்து வருகின்றவர்களுக்கு அன்னதானம் சுரணதானம் ஆடைதானத்தை அள்ளி அள்ளி கொடுக்க
கொடுக்கிறான். ஆகா, எப்பேற்பட்ட ஒரு அருந்தவ பிள்ளை. சரி, இப்பேற்பட்ட பிள்ளை பிறந்ததென்று சந்தோஷத்திலே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார். மகிழ்ச்சியோடு இருக்கிற நேரம் பிள்ளை பிறந்த 16 நாளன்று அந்த பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்கிறார்? எப்படி கொடுக்கிறார்? அந்த பிள்ளையோ நமக்கு மகாதேவனுடைய அருளால் கிடைத்த பிள்ளை. சரி, ஈசன் பகவானுடைய அருளால் தந்த பிள்ளை என்பதால் அந்த பாலகனுக்கு ஐயம் மார்க்கண்டேயன் என்று சொல்லி மகனுக்கு பேர் கொடுத்து மகனவல்ல வளர்த்துவாரா. அந்த பெற்ற மகன் மார்க்கண்டேயன் தரையில விட்டம்மான அவன் தண்டைக்கால் நோகும் என்று தோள் மேல ஜொட்டில் கட்டி துடையால பரத்தி மடியில தொட்டில் கட்டி அந்த மகனை வெள்ள வளர்த்து வரா. அப்போ 1 வயதா 2 வயதா உனக்கு முட்டை 3 வயதாச்சு. அந்த 3 வயதில முடியிறக்க காது குத்தி 4 வயதாச்சு. நடந்தோடும் பிராயமான அவனுக்கு 5 வயதாச்சு. ஆசானிடம் ஒப்படைத்த அறிவு நூல்கள் எல்லாம் படிப்பான ஆசானிடம் மதியில அறிவுரை அன்னம் பிதா மூதுரைய முத்தமிழா செந்தமிழா நல்லறிவோ உலக நீதி நான் மறையாந்திரு குரலா அவன் படியாத